ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். புஷ்பா திரைப்படத்தில் அல்லு அர்ஜுனின் அம்மா வாங்கிய கடனை கட்ட தவறியதால் கடன் கொடுத்த நபர் அக்கம் பக்கத்தினரிடம் கூறி அவமானப்படுத்துவது போல ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கும். இதேபோன்ற சம்பவம் ஒன்று நிஜத்தில் அரங்கேறியதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை அயப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் அனிதா. இவர் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். 2021ஆம் ஆண்டு மஹிந்திரா XUV கார் ஒன்றை IDFC வங்கி மூலம் 7 லட்சம் ரூபாய்க்கு கடன் பெற்று அனிதா வாங்கியதாக கூறப்படுகிறது. 3 ஆண்டுகளாக தவணை முறையில் அனிதா பணத்தை கட்டி வந்துள்ளார். மேலும் சில மாதங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட விபத்தில் அனிதாவிற்கு காலில் அடிபட்டுள்ளது. இதனால் மற்றொருவர் உதவியோடு நடக்கும் நிலையில் இருந்து வருகிறார். விபத்து காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் முதல் மாத தவணை கட்ட முடியவில்லை எனவும் கால அவகாசம் தருமாறும் வங்கியிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து அனிதாவை நேரில் சென்று பார்த்த பின்னரும் வங்கி அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் வங்கி அதிகாரிகள் அனிதாவின் செல்போனை ஹேக் செய்து 25 லட்சம் ரூபாயை கட்டாமல் ஏமாற்றி வருவதாக நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மெசேஜ் அனுப்பி அவமானப்படுத்தியதாக அனிதா தெரிவித்துள்ளார். என்னோட கான்டாக்ட்ஸ் கூகுள்ல இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லார்கிட்டயுமே என்னோட கிளையண்ட்ல இருந்து என்னோட வெண்டார்ல இருந்து எல்லாருக்குமே கால் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க 20 லட்சம் ரூபாய் தரணும், 25 லட்சம் ரூபாய் தரணும் ஏமாத்திட்டு போயிருக்காங்க. ஆனா நமக்கு வெறும் கொடுக்க வேண்டியது 2,70,000 ரூபாய் தான். அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு அருகே இருப்பவர்களிடம் அனிதா புகைப்படத்தை காட்டி 25 லட்சம் ரூபாயை மோசடி செய்துவிட்டதாக வங்கி அதிகாரிகள் கூறி தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாகவும் அனிதா தெரிவித்துள்ளார். இதனால் வீட்டின் உரிமையாளர் வீட்டை காலி செய்ய சொல்லி 2 நாட்களாக மின்சாரத்தை துண்டித்ததாகவும் அனிதா வேதனையோடு தெரிவித்துள்ளார். நான் ஒரு பார்க் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல குடியிருக்கேன் சார். நானு அந்த இடத்துல போயிட்டு எல்லார் வீடியுமே தட்டி போட்டோவை காமிச்சு 25 லட்சம் ரூபாய் இந்த பொம்பளை ஏமாத்திட்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறா, 30 லட்சம் ரூபாய் இந்த பொம்பளை ஏமாத்திட்டு வந்து நிக்கிறா அப்படின்னு எல்லார்கிட்டயுமே சொல்லி காமிச்சிருக்காங்க. காமிச்சிட்டு சார் வீட்டுக்கு போயிருக்காங்க. பாலசுப்ரமணி யாரு? பாலசுப்ரமணி தான் காசு கட்டுறேன்னு சொன்னாரு. அவர்கிட்ட தான் 25 லட்சம் ரூபாய் வாங்கிக்க சொல்லி அனிதா மேடம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவங்க வைஃப்க்கும் அவருக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வீட்டுல என்ன கூட்டிட்டு வந்த ஆட்டோ அண்ணா கூட நிக்கிறாரு. அவங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் போயிட்டு இந்த போட்டோ காமிச்சிட்டு அக்கிஸ்ட் மாதிரி 25 லட்சம் ரூபாய் இவங்க கொடுக்கணும், 25 லட்சம் ரூபாய் இவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த தெருவுலயே நிக்க முடியல சார் என்னால. இப்போ வாடகை வீட்டுல உங்க வீட்டுல அவங்கள வந்தா சேர்க்க கூடாது, நோட்டீஸ் ஒட்டிடுவோம். இப்ப அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் என்ன வீட்டை விட்டு காலி பண்ணுங்கன்ட்டு 2 நாளா கரண்ட் புடிங்கி வச்சுட்டாங்க சார். மேலும் அண்மையில் வங்கி அதிகாரிகள் அனிதாவின் வீட்டிற்கு சென்று காரை எடுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அனிதா அண்ணா சாலையில் அமைந்துள்ள IDFC வங்கிக்கு சென்று அவதூறு தெரிவித்த வங்கி அதிகாரிகள் தனக்கு பதில் சொல்ல வேண்டும் என கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். இது குறித்து விளக்கம் கேட்டபோது தங்களுக்கு எதுவும் தெரியாது எனவும் சம்பந்தப்பட்ட பெண் அதிகாரி இன்று விடுப்பில் உள்ளதாக கூறி விளக்கம் கூற முடியாது என கூறி செய்தியாளர்களை வங்கி நிர்வாகம் வெளியே அனுப்பியுள்ளது. பின்னர் அனிதாவிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வங்கி அதிகாரி செய்தது தவறு என்றும் தர வேண்டிய 2.7 லட்சம் பணத்திற்கு பதிலாக 1 லட்சம் ரூபாய் பணம் மட்டும் கட்டுமாறு கூறி அனிதாவின் வாகனத்தையும் கொடுத்து அனுப்பியுள்ளனர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.